Welcome to the session on numerical differentiation. In the case of numerical data, the function form of f of x is not known. In general, first we have to find an appropriate form of f of x and then obtain its derivative. So, numerical differentiation is concerned with the method of finding the successive derivatives of a function at a given argument using the given table of entries corresponding to a set of arguments. f of x equal to x square plus sin x. இப்போ இதில் ஃபங்க்ஷன் வந்து நல்லா தெளிவாக தெரியும். இப்போ இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் அவங்க கிட்ட ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் என்னவாக இருக்கும்? 2x ப்ளஸ் காஸ் எக்ஸ். இப்போ எனக்கு ஃபங்க்ஷன் தெரியல, டேபிளர் காலம் வேல்யூ மட்டும் இருக்குது. இது x, இது y ஈக்குவல் டு f of x. இப்போ இந்த டேபிளர் காலத்தினுடைய இது மேலே இருக்கிறது எக்ஸ் டேட்டா, கீழே இருக்கிறது ஒய் டேட்டா. எனக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தேவை. இப்போ ஃபங்க்ஷன் என்னன்னு எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? இப்போ இது மாதிரியான சுச்சுவேஷனில் நியூமரிக்கல் டிஃப்ரென்ஷியேஷனை யூஸ் பண்ணலாம். நியூமரிக்கல் டிஃப்ரென்ஷியேஷனில் நம்ம நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு இன்டர்போலேஷன் ஃபார்முலா வந்து அதுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா எடுத்துகிட்டு வரலாம். We already known this formula in numerical forward interpolation method. இதில் uங்கிறது x minus a by h. இப்போ எனக்கு ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் தேவை, dy by dx தேவை. இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், y வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவில் இருக்குது, u வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. இப்போ எனக்கு dy by dx தேவைன்னா dy by du y-ஐ u-வை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், யூவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இவங்க ரெண்டு பேருடைய மல்டிஃபிகேஷன் வந்து dy by dx ஈக்குவலாக இருக்கும். இது வந்து செயின் ரூல். இப்போ இந்த யூவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆன்சர் வந்து கிடைக்கும்? 1 by h. ஏன்னா a வந்து கான்ஸ்டன்ட், எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் 1. du by dx dy by du வந்து என்ன கிடைக்கும்? இந்த ஒவ்வொரு வேல்யூவும் யூவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா del y0 plus 2u minus 1 by 2 del square y0 plus 3u square minus 6u plus 2 by 6 del cube y0. ஒரு சில சமயம் யூனுடைய மதிப்பு வந்து 0 ஆகும். அப்போ 0 ஆச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். யூ எங்கே இருக்கும் அந்த இடத்துல 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது இந்த இடத்துல 0னா minus 1 by 2 del square y0. இந்த ரெண்டு வேல்யூ 0, 2 by 6 வரும். 2 by 6 சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 by 3 del cube y0. இதில் del power 4 y0 இருந்ததுன்னா அது சிம்பிளிஃபை பண்ணும்போது minus 1 by 4 del power 4 y0ங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். இதில் ரெண்டு விதமான ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா u வந்து நாட் ஈக்குவல் டு 0, இந்த வேல்யூ u ஈக்குவல் டு 0. பெரும்பாலும் எக்ஸாம்ஸில் யூனுடைய மதிப்பு 0 ஆகிற மாதிரி தான் ப்ராப்ளம் வரும். எப்போயாவது ஒரு சில சமயம் தான் யூனுடைய மதிப்பு நான் 0 வரக்கூடிய ப்ராப்ளம் வரும். அப்போ நியூமரிக்கல் ஃபார்வேர்டு இன்டர்போலேஷனுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. யூனுடைய மதிப்பு நான் 0 யூனுடைய மதிப்பு 0 இது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அடுத்தது செகண்ட் டைம் டெரிவேட்டிவ். இப்போ ஆல்ரெடி எனக்கு dy by dx இருக்குது. dy by dxை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. dy by dxை யூவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை dy by dxை கூட மல்டிஃபிகேஷன் பண்ணணும். புரியுதுங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 by h square del square y0 u minus 1 del cube y0 plus 6u square minus 18u plus 11 by 12 del power 4 y0. இந்த இடத்துல யூனுடைய மதிப்பு 0 ஆச்சுன்னா u இருக்க வேண்டிய இடத்துல 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். 1 by h square del square y0 del cube y0 plus 11 by 12 del power 4 y0 கிடைக்கும். Similarly for the third time derivative. Third time derivative பெரும்பாலும் கேட்கறது தான். எப்பவுமே ஃபஸ்ட் டைம் டெரிவேட்டிவ், செகண்ட் டைம் டெரிவேட்டிவ் தான் எக்ஸாம்பிள் வரும். இப்போ இந்த ஃபஸ்ட் டைம் டெரிவேட்டிவ்லையும் ரெண்டு கேட்டகரி இருக்குது. நான் ஆல்ரெடி நான் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கேன். யூனுடைய மதிப்பு 40 ஒரு ஃபார்முலா. நீங்கள் எதாவது ஞாபகத்தில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா யூனுடைய மதிப்பு 0 வந்து எழுதிடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல யூனுடைய மதிப்பு 40 ஒரு ஃபார்முலா. அடுத்தது யூனுடைய மதிப்பு 0 ஒரு ஃபார்முலா.
இப்போ நியூட்டன்ஸ் பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸ் இன்டர்போலேஷன் ஃபார்முலா. நியூட்டன்ஸ் பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸ் இன்டர்போலேஷன் இதை யூவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு du by dx உடைய வேல்யூ 1/s. இந்த ஃபார்முலா உங்களுக்கு கிடைக்கும். தென் இதில் யூனுடைய மதிப்பு 0, பேக்வேர்ட் இன்டர்போலேஷனில் யூனுடைய மதிப்பு 0னா we obtain this formula. இதுலேயும் செகண்ட் டைம் டெரிவேட்டிவ் இருக்குது. யூனுடைய மதிப்பு நான் 0, யூனுடைய மதிப்பு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வந்து கிடைக்கும். தென் தேர்ட் டைம் டெரிவேட்டிவ். Find the first two derivatives of x power 1/3 at x equal to 50 and x equal to 56 given the table below. இந்த எக்ஸ்னுடைய வேல்யூ இருக்குது, ஒய்னுடைய வேல்யூ இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டூ டெரிவேட்டிவ்ஸ் which means f dash of x and f double dash of x வந்து கண்டுபிடிக்கணும். எந்த பாயிண்ட்லனா x equal to 50ல் இந்த வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி x equal to 56ல் f dash of x ஃபஸ்ட் டைம் டெரிவேட்டிவனுடைய மதிப்பு, செகண்ட் டைம் டெரிவேட்டிவனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ x equal to 15உடைய பொசிஷன் வந்து என்ன? இது ஃபஸ்ட் பிளேஸ்லேயே இருக்குது. இதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டும். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களுக்கு நியூமெரிக்கல் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஆகுதுன்னா இது x0 எழுதுவோம், இது x1, x2, x3, x4, x5, இது x6. இது y0, இது y1, இது y2, இது y3, y4, இது எண்ட் பாயிண்ட். இப்போ இதில் x0ம் 50 தான். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸினுடைய மதிப்பு வந்து 50 தான். இப்போ ஆட்டோமேட்டிக்காக யூனுடைய மதிப்பு வந்து 0ன்னு ஆகும். x equal to 56 வந்து backward interpolation apply பண்ணணும். Since we require f dash of x at x equal to 50, we use Newton's forward formula, and to get f dash of x at x equal to 56, we use Newton's backward formula. இது difference table. x னுடைய வேல்யூ எழுதியிருக்கேன், அடுத்தது y னுடைய வேல்யூ. ரெண்டாவது வேல்யூ வந்து ஃபஸ்ட் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0.0244 நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு இன்டர்போலேஷன் மெத்தடில். அடுத்த ரெண்டு வேல்யூஸு சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்டிங் ஒரு வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் வந்து கிடைக்கும். தென் del ஸ்கொயர் y0னா உங்களுக்கு தெரியுன்றதுக்கான வேகமாக சொல்கிறேன். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். 0.0241 இருந்து இந்த வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணும்போது -0.003. இந்த ரெண்டு வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணும்போது -0.003. இப்போ இது எல்லா ஆன்சரும் சேமாக வருது. அதனால் தேர்ட் டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 0 ஆகிடும். இதில் யூனுடைய மதிப்பு 0. எதனால் யூனுடைய மதிப்பு வந்து 0? எக்ஸும் 50, x0 வந்து 50. யூக்கான ஃபார்முலா x minus x0 by h. 50 minus 50 by h மதிப்பு வந்து என்ன? 1. 0 by 1 answer is 0. இப்போ del y0, del square y0, del cube y0, del power 4 y0 இது எங்கேருந்து எடுத்து எழுதணும்? இது y0, இது del y0, இது del square y0. இந்த diagonal வந்து forward differenceக்கும் இந்த diagonal வந்து backward difference. Now substituting these values and simplifying this 0.02455. Then second time differentiation formula. Second time differentiation del square y0 இருக்குது, del cube y0 இப்போ கொடுத்துருக்க ப்ராப்ளம் வந்து பிரகாரம் 0, 1 multiplication with -0.003. Answer is -0.003. இதில் n பாயிண்ட் வந்து 56, xnனும் வந்து 56. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதோடைய சப்ட்ராக்ஷன் வந்து 0, யூனுடைய மதிப்பு வந்து 0. இது ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேஷன். யூனுடைய மதிப்பு 0 வந்துச்சுன்னா கூட ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா
del yn del square yn del cube yn உடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். and simplifying using the calculator 0.02275. the second time differentiation formula. the step size உடைய வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 del square y உடைய வேல்யூ -0.003 போன ப்ராப்ளம் மாதிரி -0.003 ஆன்சர். The population of a certain town is given below. Find the rate of growth of the population in 1931, 1941, 1961 and 1971. Rate of growth வந்து கேட்டிருக்காங்க. அப்படின்னா first time differentiation. என்னென்ன பாயிண்ட்ல வந்து கண்டுபிடிக்கும்? 1931ல 1941, 1961, 1971. இப்போ 1931க்கு யூனுடைய மதிப்பு 0 இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 1941க்கு யூனுடைய மதிப்பு நான்-0 வரும். இப்போ ஃபஸ்ட் ஃபார்முலா. 1971க்கு பேக்வர்ட் டிஃப்ரென்ஸில் யூனுடைய மதிப்பு 0. 1961ல் யூனுடைய மதிப்பு நான்-0. உங்களுக்கு அங்கே வின்னு சொல்லியிருப்பேன், யூவி வந்து நொட்டேஷன் மட்டும்தான், அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதுக்கு. ஏன்னா அங்கே வீன்னு வந்திருக்கு, இங்கே யூனு எழுதுகிற மாதிரிலாம் கிடையாது. மொத்தத்தில் எக்ஸ்பிரஷன் அந்த ஃபார்முலா வந்து மாறக்கூடாது. யூக்கு பதில் வீன்னு சப்ஸ்டிட் பண்ணாலும் அதே மீனிங் தான். புரியுதுங்களா? இந்த டிஃபரன்ஸ் டேபிள். எக்ஸ்னுடைய வேல்யூ ஃபஸ்ட் காலம், ஒய்னுடைய வேல்யூ செகண்ட் காலம். அடுத்தது இதனுடைய டிஃப்ரென்ஸ் 60-80லேருந்து 40.62 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 20.18. ரெண்டாவது வேல்யூலேருந்து ஒரு வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து இது ரெண்டுத்தினுடைய டிஃப்ரென்ஸ், இது ரெண்டுத்தினுடைய டிஃப்ரென்ஸ் ஒன்று எழுதியிருக்கு. அடுத்தது ஃபைனலாக இவங்க ரெண்டு பேருடைய டிஃப்ரென்ஸ். நியூட்டன்ஸ் ஃபார்வர்டுக்கு இந்த டயகோனல் வேல்யூ எடுத்துக்கணும். நியூட்டன்ஸ் பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ்க்கு இந்த டயகோனல் வேல்யூ எடுத்துக்கணும். To get f dash of 1931 and f dash of 1941, we use forward formula. U-nuடைய வேல்யூ x minus x0 by h, x0 உடைய வேல்யூ 1931 correspond to u equal to 0. இது first time differentiation. Step size வந்து 10. 1/10 del y0 del square y0 del cube y0 del power 4 y0. இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். and simplification we get 2.36425. அடுத்தது எக்ஸ்னுடைய மதிப்பு 1941. x0 வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். x0 வேல்யூ 1931. இதனோட டிஃப்ரென்ஸ் வந்து 10. ஸ்டெப் சைஸ் வந்து 10 டிவைட் பண்ணும்போது யூனுடைய மதிப்பு 1ன்னு வருது. இப்போ யூனுடைய மதிப்பு நான்-0க்கான ஃபார்முலா del y0 del square y0 del cube y0 del power 4 y0 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ எதுலேயும் வந்து மைனஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் கரெக்டாக மல்டிஃபிகேஷன் பண்ணி எழுதணும். ப்ளஸ்லாம் கரெக்டாக எழுதணும், அடுத்தது மைனஸ் டேர்ம்லாம் கரெக்டாக எழுதணும். தென் சிம்பிளிஃபைங் திஸ் 1.83775. we use backward difference formula. 1/h del yn plus 1/2 del square yn plus 1/3 del cube yn plus 1/4 del power yn. இதில் n பாயிண்ட்டும் 1971. அடுத்ததுக்கு சரி, இது வந்து xn, yn கிடையாது, xn. ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ வந்து 1971. இதில் யூனுடைய மதிப்பு 0 வித் ரெஸ்பெக்ட் டு பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா. யூனுடைய மதிப்பு 0ன்னு கூடிய ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா del yn del square yn del cube yn then del power 4 yn. and simplifying this 3.10525. இப்போ இந்த இடத்துல 1961, எக்ஸ்னுடைய வேல்யூ 1961, n பாயிண்ட்னுடைய வேல்யூ 1971, ஹெச்னுடைய மதிப்பு வந்து 10. -10ன்னு வரும் மேலே, அது 10ஆல் டிவைட் பண்ணும்போது -1. யூனுடைய மதிப்பு -1. இது யூனுடைய மதிப்பு நான்-0வுக்கான பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா.
வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். and simplifying this 2.65525. This is application problem. The table given below reveals the velocity of your body during the time t specified it. Find its acceleration at 1.1. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ வந்து டைம், செகண்ட் ரோ வந்து வெலாசிட்டி. இப்போ ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா வந்து dv by dt, which means இந்த டேபிள் இருக்க ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் டெரிவேட்டிவ் வந்து கண்டுபிடிக்கணும். யூஷுவல் ப்ரொசீஜர், டைம் வந்து எழுதுகிறேன், v வந்து எழுதுகிறேன், அடுத்தது அதனுடைய டிஃப்ரென்ஸ். இங்கே டெல் ஒய்னு எழுதலாம், நான் டெல் வின்னு எழுதியிருக்கிறேன். வேணும்னா இங்கே டெல் வின்னு கூட எழுதிக்கலாம், ஏன்னா ஒய் இருக்க வேண்டிய இடத்துல v இருக்குது. அடுத்தது இதனுடைய டிஃப்ரென்ஸ். இப்போ டெல் ஸ்கொயர் ஒய்க்கு வந்து என்ன செய்யணும், இவங்க ரெண்டு பேருனுடைய டிஃப்ரென்ஸ். செகண்ட் வேல்யூ இருந்தால் ஃபஸ்ட் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணணும். தென் தேர்ட் டேவோட டிஃப்ரென்ஸ்க்கு அடுத்தது இது ரெண்டுத்தையும் வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். தென் திஸ் வேல்யூ. இதெல்லாம் 1.1 ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இது டெல் ஒய்ன்னு இருக்கு, டெல் ஒய், டெல் ஒய் நாட், டெல் ஸ்கொயர் ஒய் நாட், டெல் கியூப் ஒய் நாட் அண்ட் டெல் பவர் 4 ஒய் நாட். யூனுடைய மதிப்பு நான் ஜீரோ, வேல்யூ இஸ் 1. யூனுடைய மதிப்பு நான் ஜீரோவுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா. இப்போ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக என்ன தெரியும், உங்களுக்கு யூனுடைய மதிப்பு நான் ஜீரோவாக இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை அட்டன் பண்ண முடியும். இந்த ப்ராப்ளத்தினுடைய சக்ஸஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, 90%. உங்களுக்கு ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது மைனஸ் ப்ளஸ்ஸை கரெக்டாக மல்டிஃபிகேஷன் பண்ணி எழுதணும். இது யூனுடைய மதிப்பு நான் ஜீரோவாக இருக்கக்கூடிய வேல்யூ. இதில் ஸ்டெப் சைஸ்னுடைய வேல்யூ 0.1. substituting all these values, then we get the final answer. Thank you so much.